மேல் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தின் சம்பவம், த லேக் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் தான் அங்கேயும். நீங்க லேக் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர்னா நீங்க இன்னைக்கு எப்படி பார்க்கணும்? கிறிஸ்தவர்களா நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு அல்லவா? எவ்வளவோ நாட்கள் ஜெபிக்கிறதான காரியங்கள், நடக்காத காரியங்கள் உண்டு. அது நடந்தா அடுத்தது வேற ஏதோ ஒரு காரியங்களுக்காக தாழ்ச்சி உண்டாகிறது. அதற்காக என்ன பண்றோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது கண்டினியூ ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையிலும் கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் இது கண்டினியூ ஆக தான் போகிறது. அப்ப அந்த நாட்களிலே முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு விசுவாசத்திலிருந்து விலகி போகிறது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காக தான் இந்த ஆலோசனையை யார் கொடுக்கிறார்? யாக்கோபு சபைக்கு கொடுக்கிறார், சகோதரருக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப கம்பத்தின் மேல தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் அது என்ன அப்படின்னு சொன்னா, என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் மாத்திரம் வாசிக்கலாம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடி அடைந்தார்கள். மனமடிவு. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, வழி நிமித்தம் மனமடிவாகுமா? வழி நிமித்தம் மனமடிவாகுமா? நீங்க எல்லாம் இப்ப இந்தியாவுக்கு போனீங்கன்னா நீங்க எப்படி நார்மல் உங்களுடைய டிராவல் எப்படி? ஸ்ட்ரைட் லைன்ல இந்தியாவுக்கு போன பிறகு இந்தியாவில் இப்படியா இருந்தாலும் அது ஃப்ளைட் அட்லீஸ்ட். இப்போ இந்தியாவுக்கு போனீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நிறைய இருக்குல்ல. நீங்க ஈவன் சிட்டியில் வாழ்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியா இருக்கலாம், ஆட்டோவா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா பைக்கா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா லிஃப்ட் கேட்டு யார்ட்டையாவது கூட கேட்டு நம்ம போகலாம் இல்லையா? இப்படி நிறைய டிரான்ஸ்போர்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்லயே வந்து போய் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, இல்லைன்னா கார் வந்து அன்னைக்கு இல்லை அப்படின்னா நீங்க அன்னைக்கு பஸ்ல போக வேண்டியது இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? மனமடிவா இருக்குமா? இருக்கும்ல. ஏன்னா நேச்சுரலா நீங்க அப்படியே பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கம்ஃபர்ட்ல நீங்க இருந்துட்டீங்கல்ல. அப்ப மனமடிவு என்கிற வார்த்தை உங்களுக்கு புரியிருக்காக நான் எப்படி எல்லாம் கதை சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. அப்ப இவர்கள் அந்த வழியின் நிமித்தம், அந்த டிராவல் நிமித்தமாக எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது. நம்ம அனுதின வாழ்க்கையை நம்ம நடத்துறது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தா மனமடிவு என்பதே உண்டாகாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவல் கஷ்டமா இருக்குது, அந்த நாளை ஓட்டுறதுக்கு, அந்த மாதத்தை ஓட்டுகிறதுக்கு கடினமா இருந்தா மனமடிவு உண்டாகிறது. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்த மனமடிவின் போது ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இப்ப எல்லாம் பேசுறதெல்லாம் யார்கிட்ட தான் பேச முடியும்? ஆனா வந்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக ரெண்டு பேரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மோசே ஊழியக்காரன், தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மோசேக்கு விரோதமாக பேசுகிறதான காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறதாக பார்க்கப்படுகிறதுடைய காரணம் என்ன? மோசே வந்து பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய இஷ்டத்தை, அவனுடைய விருப்பத்தின்படி இந்த காரியத்தை செய்யல, எக்ஸிக்யூட் பண்ணல. ஆர்டர்ஸ் எல்லாம் யாருது? தேவனுடையது. அப்ப மோசேக்கு விரோதமாக பேசும்போது தேவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியமாக அது பார்க்கப்படுகிறது. ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் பிள்ளைங்க மேல காட்டுறவங்க உண்டு இல்ல, மேனேஜர் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் வந்து அப்பா வந்து வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க மேல காட்டுறது உண்டா இல்லையா? மனைவி மேல காட்டுறது உண்டா இல்லையா? இதெல்லாம் நேச்சர் தானே. ஆனா அது சரியாது, அநியாயம், அயோக்கியத்தனமா இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து ஃபேர் கிடையாது. வீக்குக்கு விரோதமா நம்ம என்ன பண்றோம்? செயல்படுறோம். அதுவும் மேல பார்த்தோம் இல்லையா? விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளையும் நீங்க நடத்துகிறதான விதம், அந்நியர்களை நீங்க நடத்துகிறதான விதம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் என்னை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு விரோதமான பாவமா இருக்கும். நான் அவர்கள் சத்தத்தை கேட்டு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப வீக்குக்கு விரோதமா அவ்வளவு வந்து பலமா செயல்படுகிறதான வந்து ஜனங்களாக நார்மலா எல்லா ஜனங்களும் காணப்படுறாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா சகோதரராக இருக்கிறவங்க இருக்க கூடாது. சரி, அப்ப தேவனுக்கு மோசேக்கு விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ண வேண்டியது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. என்ன? மன்னா. போன வாரம் கொஞ்சம் சிலதெல்லாம் பார்த்தோம்ல, மன்னாலாம் அதுக்கு முன்பாக பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப அற்பமாய் காணப்படுதான். அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை, உங்களுக்கு இதை வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு சரியா வேதத்தை நீங்க சரியா புரிந்து கொள்ளலைன்னா நமக்கு பயங்கர ஒரு அப்செட்டா இருக்கு இதை வாசிக்கும் போது. என்ன இவங்க அப்பமும் தண்ணீரும் இல்லை, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க, ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்கள் நடுவில் விட்டு அவர்களை கொல்றாரு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? காடை சின்ன வயசுல கேட்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான காடா வந்து பாத்தீங்கன்னா இவர் தெரிவார் இல்லையா? ஆனா அதற்கு முன்பாக இந்த ஜனங்க பேசுகிறதான காரியம் யாருக்கு விரோதமா பேசுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, இந்த வார்த்தையில வந்து நியாயம் இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும். இது அற்பமான உணவு கிடையாதுன்னு தெரியும். தேவனும் மோசேயும் இவர்களை கொல்லுவதற்காக வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தது இல்லை அப்படின்றதும் தெரியும். ஆனாலும் கூட அந்த வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப இருதயத்துல காணப்படுகிறத அவர்கள் இவ்வண்ணமாய் வார்த்தைகளின் மூலமாய் கொட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம். எப்படி வந்து புத்தி வருது? அடிபட்டாதான் புத்தி வருது இல்லை. ஆனா எப்போதும் ஆண்டவர் அடிக்கிறது இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் அடி வாங்கினா நல்லது. அப்ப தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசினதான அந்த வார்த்தை நிமித்தமா ஒரு சிக்ஷையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப அடிபட்டோன புத்தி வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதால் பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எவ்வளவு டஃப்பான ஒரு டெலிவரன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க ஆண்டவன் பாருங்களா. ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னா, வெண்கல சர்ப்பம் கடிக்குது, இவன் வந்து பாத்தீங்கன்னா சாகர நிலைமையில இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, அங்க கம்பத்துல காணப்படுகிறதான அந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய அந்த உருவத்தை பார்க்கணும். இவனுக்கு கோபம் வந்து தேவன் மேல மோசே மேல காணப்பட்ட கோபம் இப்ப கடிக்கிற வெண்கல சர்ப்பத்தின் மேல, இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மேல வந்திருக்கும்ல, எரிச்சலா இருக்கும். இப்ப இது வந்து கடிக்குது, இதை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கவும் முடியல, பலன் இல்லை. ஆனா கடிச்ச உடனே அதே மாதிரி உருவத்துல காணப்படுறதான அந்த வெண்கல சர்ப்பத்தை வந்து நோக்கி பார்க்க சொல்றாரு. இவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து முழுவதுமாய் தாழ்த்தி, எனக்காக வேண்டிக் கொள்ளு, நாங்க பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்டதை தாண்டி இன்னும் தாழ்த்தணும். என்ன அப்படின்னா, இந்த சர்ப்பத்தை உருவத்தை அவன் என்ன பண்ணணும், நோக்கி பார்க்க. நான் இஸ்ரவேலன், நான் எப்படி நோக்கி பார்ப்பேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால் நீ பிழைப்பாய். அதுதான் நீங்க யோவான் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்க, இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டதை போல கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தூக்கப்படுவார், நம்முடைய சாபங்கள் நீங்கத்தக்கதாக. அவரை நோக்கி பார்த்தா என்ன பண்ணலாம், பிழைக்கலாம். அதாவது அவர் நமக்காய் சாபமானார், அவர் நமக்காய் பாவமானார். அப்ப அவர் என்ன பண்ணணும், நமக்காக அடிக்கப்படணும், அப்படித்தானே? நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதுதானே இந்த வெண்கல சர்ப்பம் என்பது பின் நாட்கள்ல எதை குறிக்கிறதுனா, கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மரண ஆக்கினையை அவர் சந்தித்ததை அது குறிக்குது. இப்ப இந்த இடத்துல வெண்கல சர்ப்பம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்க தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னால் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.